அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பொது காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நமக்கு செய்தியானது மார்க்கு நற்செய்தி பிரிவு 9:38 48 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரை, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் பல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தியை. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் இறையாட்சிக்கு இடையூறாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு மைய சிந்தனையை எடுத்திருக்கிறோம். இறையாட்சி என்பது அன்பு, மகிழ்ச்சி, நீதி, நேர்மை, நியாயம் போன்ற பல்வேறு விதமான மதிப்பீடுகளை மையமாக கொண்டு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை ஆகும். ஆக இறையாட்சிக்கு எதிரான செயல்பாடு உடையவர்களாக இருந்தால் நாம் இறையாட்சிக்கு இடையூறாக இருக்கிறோம் என்பதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பு இவைகள் அனைத்துமே இறையாட்சிக்கு சார்பாக இருந்திருக்கிறார். உண்மையை பேசினார், உறக்க பேசினார், இறையாட்சியை சொல்லிக் கொடுத்தார். ஏழைகள் எளியவரை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, நிறைவாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இறையாட்சிக்கு சார்பாக இருந்திருப்பதை பார்க்கின்றோம். இறுதியாக தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறையாட்சிக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது, கற்கள் போல, முட்கள் போல, புதர்கள் போல, மூடர்கள் போல, மூட நம்பிக்கையாளர்களாக இருப்பது எல்லாமே இறையாட்சிக்கு எதிரானது ஆகும். மாறாக அன்பு, மதிப்பு, ஒப்புரவு, பிறர் சிநேகம், தியாகம், பணிவிடை செய்தல் போன்றவையெல்லாம் இறையாட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடியதாகும். சமூக உறவில பகைமை, பேராசை, குரோதம், கொலை போன்றவற்றை நாம் கையில் எடுத்தோம் என்றால் இறையாட்சிக்கு எதிராக இருக்கிறோம் என்பதாகும். எனவே இந்த நாளில் 26வது ஞாயிற்றுக்கிழமையில் இறையாட்சிக்கு இடையூறாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை பற்றி சிந்தித்து பார்ப்போம்.
உதவுகின்ற கைகளாக, கால்களாக, இதயமாக இருக்க வேண்டும். பிரிக்கின்ற சுவர்களை எழுப்பாமல் இணைக்கின்ற பாலங்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அருமையாக வலியுறுத்துகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நிறை வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடியது செல்வம், செருக்கு, ஆணவம், அடாவடித்தனங்கள், அதிகாரம், இவைகள் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் தொடர்ச்சியாக ஜெபத்திற்கு கடந்து செல்ல ஜெபிப்போமாக. எங்களெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவாம், மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்து உம்முடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வழிநடத்துவீராக. நாங்கள் இறையாட்சிக்கு சார்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.